ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முன்னதாக உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கலாம். வேதவள்ளி, முழு விவரம். விக்னேஷ், நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகும்னு காலையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மாலையில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில. இது வரக்கூடிய நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில அடுத்து வரக்கூடிய 36 மணி நேரத்துல இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கானது, அதாவது தமிழகத்திற்கானது. இதன் காரணமாக தமிழகத்துல பரவலாக நாம மழை எதிர்பார்க்கலாம். காலை முதலே கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக ஏற்கனவே மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய நேரத்துல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் காவிரி படுகை மாவட்டங்களையும் நமக்கு தொடர்ச்சியாக மழை படிப்படியாக தொடங்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை நோக்கிதான் நகர்ந்து வரப்போகிறது. ஆனால் எந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி எந்த பகுதியில் கடந்து செல்லும் என்பதான விவரங்கள் வானிலை ஆய்வு மையத்தால தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக மழை பொழிவு தமிழகத்தில் இருக்க போகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம். ஏற்கனவே அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இது இன்னும் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வலுப்பெற்றிருக்க வேண்டும், தற்போது வரையில் அது வலுப்பெறவில்லை. அடுத்த 24 மணி நேரத்துல வலுப்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வலுப்பெறும் பட்சத்துல அது நம்மை விட்டு நகர்ந்து செல்லும். அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. இப்போது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நேரத்துல தமிழகத்துல பரவலாக மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது உருவாகி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்கணும். என்னன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கிறதுனால இன்றே நமக்கு மழை பொழிவு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலிருந்து தென்கோடி மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கடக்க போகிறதோ அந்த பகுதியில நம்ம மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். அது தொடர்பான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் இன்று பிற்பகல்ல வெளியிடுவார்கள். இது மட்டும் இல்லாம இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து ஒரு சேட்டலைட் புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் முழுவதுமே, தென் மாநிலங்கள் முழுவதுமே நமக்கு தீவிர மழை மேகங்கள் தென்படுகின்றன. இன்று நமக்கு மேகமூட்டமாக காணப்படுகிறது. பிற்பகலுக்கு மேல நமக்கு படிப்படியாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு தற்போது வரையில் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகபட்சமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது வரைக்கும் கிடையாது. இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கிறதுனால இது மேலும் தீவிரமடைந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனை தொடர்ந்து இந்த சலனத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த சலனங்களும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று காலை ஒரு சிறிது நேரத்தில் கனமழை பெய்தது நம்ம பார்த்தோம். இந்நாளையும் நாளை மறுநாளும் இன்று பிற்பகலுக்கு பிறகு நாளை மறுநாள் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பிற்பகலில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக ஏற்கனவே மழை பெய்து வரக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நேரத்துல தீவிரமடைய போகிறது. படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மண்டலமாகவும் வலுவடைந்து வடகிழக்கு பருவமழையில ஒரு தீவிர மழையை கொடுக்கக்கூடிய முதல் சலனமாக இது அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.